தங்கமா. ஃபர்ஸ்ட் கிஸ் லைஃப்க்கு தான். உங்களோட 25வது வயசுலயா? அது வரைக்கும் ஒரு முத்தம் கூட கொடுக்கல யாருக்குமே? ஆமா, எல்லாம் வந்து எனக்கு கொடுங்க கேட்டாங்க. நாங்க வந்து அப்படின்னு தெரிஞ்சோம். But I feel like Nani and me, if we act like it, would be amazing. Yeah. A single heroine film. Then there'll be a big fight between Nani and It's okay. Nani, Sivakarthikeyan and Rukmini. Done. Agreement, please. Advance, please. அதுவும் பராசக்தி மாதிரி ஒரு படம் பண்ணும்போது எப்படி பேலன்ஸ் பண்ணீங்கன்றது ரொம்ப ஆச்சரியம். எப்படி பண்ணீங்க? எனக்கு ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் மைண்ட் அப்படி ரொம்ப சார்ஜ் வேற போடணும். இப்போ நீங்க வந்து எஸ்கே அவர் கிடையவே கிடையாது. இப்போ நீங்க வந்து அந்த பட்டன் எல்லாம் போட்டு வருணா மாறீங்க. மாறி போட்டுருங்க பட்டனை. கிட்னி கட் பண்ணி எடுத்துறோம் பரவாயில்லையா? என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து நான் சார் கையில் தான் வாங்கினேன். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ ஹியர் டுடே ஃபார் திஸ் இவென்ட் சார். எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறேன் பார்த்தீங்களா? தேங்க்யூ சார். அதித்தி அவங்கள்ட்ட ஒரு செம்ம எனர்ஜி இருக்கு. அது இது மாதிரி சூப்பர் ஃபிலிம்ஸ் வரும்போது அதெல்லாம் வெளியில தெரியும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் அதித்தி. இன்னும் கரெக்டாக பேசுறேன்னா ஓகேவா தான் பேசியிருக்கேன். அவ்வளோதான் பொய் சொல்ல வருது அதித்தி. அதுக்கு மேலே வந்து சொல்றேன். எக்ஸாம்ஸ் பத்தி நீங்க சொல்லவே இல்லை. எக்ஸாம்ஸ்க்கு ரெடி பண்றது ரொம்ப டஃப் தானே? ஐ கேன் மக் அப் வெரி வெல். டாக்டர் மக் அப் பண்ணி எழுதிட்டு வந்தீங்க. பேஷன்ஸ் ப்ளீஸ். லவ்வா? அண்ட் தமிழ் மட்டும் ஹிந்தி உங்களுக்கு மட்டும் ஹாலிவுட் பாலிவுட் இருக்கு. இது நியாயமே கிடையாது. நியாயம் தான். ஏன் நாங்க சொல்லிட்டோம்ல. நானும் அப்படிதான்ல மட்டும் அவ்வளவு பயங்கரமா நடிச்சிட்டீங்களே எப்படி? உங்களுக்கு இப்ப நல்லா நடிக்கல அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல அதெல்லாம் தாண்டி அந்த கேரக்டர் எப்படி இருந்தது? ஸ்ட்ராங்கா இருந்தது அந்த கேரக்டர். எந்த கேரக்டர்? ഏറ്റവും അധികം ആരാധിക്കുന്ന ഒരു വ്യക്തി ഓടി വന്നിട്ട് അടുത്ത് ഓടി വന്നിട്ട് പറഞ്ഞ ഒരു സിറ്റുവേഷൻ ഓർമ്മയുണ്ടോ? நான் ஏதோ மலையாளம் பாட்டு பாடுறீங்கன்னு நினைச்சு நான் கேட்டுட்டே இருக்கேன். திடீர்னு என் பக்கம் திரும்பி அப்படின்னா ஓ கொஸ்டினா அப்படியே. உங்களுடைய தோஸ்தா இருக்கக்கூடிய நபர்களுடைய போட்டோஸ் தான் நாங்க போட போறோம். அவங்களுக்கு வந்து நீங்க டாக்டர் வருண் வந்து பிரிஸ்கிரைப் பண்ண போறீங்க. ஒரு ஷோ பகல்ல வருதா நைட் 11 மணி? The first face that I'm going to show you is face of cinema. Chiranjeevi garu. Face of. Face of Sai Pallavi. You are showing it to. நம்ம லைஃப்ல பிரச்சனைன்றது நம்ம மெட்ராஸ் மழை மாதிரி. நீ ப்ரிப்பேர்டா இருக்கும்போது வராது. நீ ஜாலியா இருப்பல்ல, அப்ப வந்து ஒரு காட்டிட்டு போயிடும். அப்ப எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எதிர்நீச்சல் போட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. அப்புறம் லாஸ்ட் 15 minutes உங்களுக்கு நீங்க தான் குறிப்பா டயலாக் சொல்லணும். தெலுங்கு பொண்ணா இதுல நடிச்சிருக்கீங்க. ஒரு அது ஆக்சுவலி சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. லைவ் ரிலே ஓடிட்டு இருக்கு. கணங்க பாத்துட்டு இருக்காங்க. யார் சார் எடிட்டர்? எடிட் பண்றவர். உங்களை பார்த்து நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன் ஒரு ஆங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து டெலிவிஷன் தொடங்கப்பட்ட காலத்தில் முதலாக ஆங்கராக இருந்து நம்மளுடைய அர்ச்சனா. எனக்கு வந்து டிவியில 2 தான் ஞாபகம் இருக்கு. ஒன்று வந்து அது ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அக்காவோட ஃபேஸ் தான் ஞாபகம் இருக்கு. நம்ம ஜாமி அவர்கள் பாடிலாம் பயங்கரமா பில்ட் பண்ணி அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு பாருங்க, தேவையில்லாம அந்த இடத்துல கட்டியா வந்திருக்கு. வயிறு நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. ஆலியா பட்ட கூட்டிட்டு போறானா எங்க கூட்டிட்டு போனா? அது ஒண்ணு. இப்ப அம்மா அப்பா ஊர்ல இருக்காங்களா இல்லையா? சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துறான். ஒரு டேட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாரு. அம்மா அப்பா எல்லாம் ஊர்ல இருக்காங்க. ஓகே இல்லங்க, ஊர்ல இருந்தா வீட்டுக்கு கூட்டி போய் இன்ட்ரோடியூஸ் பண்ண நல்ல பையன் சொல்ல வந்தாங்க. அதாவது நான் ஒன்னு கேட்பேன், அதுக்கு சம்பந்தம் இல்லாம நீங்க பதில் சொன்னோம். நல்லா இருக்கீங்களா? அபுதாபில மந்தி பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. எவ்வளவு சாப்பிட்டீங்க? 1 2? அவங்க பேசுறது எதுவுமே புரியலையே. ஏதாவது பேசுங்க. துஜே தேகா Especially in the Madri watches reminds me your grandmother. Okay. In the actually ring it's a custom. கல்றதா? It's my laugh.
அப்படியா? இல்ல அவங்க சிரிக்கும் போது வந்து பழைய மெட்டாட் இன்ஜின் ஓடுற மாதிரியா இருக்கும். சிரிக்கிறது காதல் பெருசா நட்பு பெருசா அப்படிங்கிற கேள்வி எப்பவுமே இருக்கும். அதுக்கு தான் நீங்க ஒரு சூப்பரான தத்துவம் சொல்ல போறேன். பொதுவா பாத்தீங்கன்னா காதல்ங்கிறது ஆயா சுட்ட வடை மாதிரி காக்கா தூக்கிட்டு போயிடும். ஆனா நட்புங்கிறது அந்த ஆயா மாதிரி எவனும் தூக்க மாட்டான். ஏன் ஆங்கர் ஆகணும்னு யோசிச்சேன் சொல்லிடுறேன். யார் ஒரு ஷோ ஃபுல்லா வரதுன்னு பார்த்தா ஒன்னு ஆங்கர் இல்ல ஜட்ஜ் ஆக முடியாது. அதுக்கு ஒண்ணு நம்ம ஏதாவது பெருசா பண்ணிருக்கணும், இல்லன்னா கொஞ்சம் வயசா இருக்கணும். இது ரெண்டுமே ஆகலன்றதுனால அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நீங்க இந்த வேலை செய்யலாமே அப்படி நீங்க சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு விஜய் சேதுபதி. விஜய் சேது அவர் டான். நீங்க த்ரிஷா ஏர் ஹோஸ்டஸ். ஹேர் ஹோஸ்ட் நயன்தாரா வேற ஒரு ஏர்லைன்ஸ்ல ஏர் ஹோஸ்டஸ். இந்த செட்ல யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் அவாய்ட் பண்ணா இன்னும் பெட்டர் அப்படி? ஆடம்ஸ். அப்பதுல இருந்து எங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ் ஃபிளாஷ்பேக் இருக்கு. சூப்பர். இதுக்கு மேல நாங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. Thank you very much. இதுதான் பெஸ்ட் நீங்க பேசுனதுலயே. நீங்க டாக் பேக்க கழட்டுங்க. சதீஷ் நீங்க கண்ணாடியை கழட்டுங்க. உங்கள மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் அப்படின்னு வாழ்த்துக்கள். டெய்லி 2. இல்ல உங்க தம்பி வந்து பயங்கர எமோஷனலா இருக்காரு. ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவீங்களா? இப்போ இல்ல, அவ்வளவு இல்ல. முன்னாடி சண்டை போட்டுக்குவீங்க. சின்ன வயசுல எல்லாரும் போட்டாங்க. ஓகே, பட் அவர் உங்க முடிய பிடிச்சி இழுத்துருவாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? சூரி சூரி ஐ லவ் யூ டார்லிங். சூரி சித்தப்பா. காதலுக்கும் டைம் 7:29க்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு தெரியுமா? ரெண்டுத்துக்குமே நெக்ஸ்ட் 7:30 தான். ஓ அதுல வந்து மம்முட்டி சார் வந்து ரஜினி சார் சந்தேகப்பட்டு பேசுறாரு அந்த மாதிரி. நாங்க பண்ணா ஏன் சூர்யா கையே நடுங்குது. பிரியங்கா அவங்க நம்பர் நாங்க தேடி கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் வாங்கிட்டோம். மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நம்பர் வேணுமா? எடுங்க, நான் போட்டு வரேன். 100. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பண்ணிட்டு போயிட்டே இருங்க. யாருமே எதுவுமே சொன்னாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்மள பிடிச்சவங்களுக்கு நம்மள நிரூபிக்க தேவையில்லை. நம்மள பிடிக்காதவங்களுக்கு என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை.